இந்த ரஞ்சிதாவுக்கு எதிரி அவங்க அப்பாவே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருந்துட்டு ரஞ்சிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட வாழ்க்கை அதாவது விஜய வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருந்தாலுமே கூட, கடைசியில இந்த ரஞ்சிதா பண்ண ஒரு செயல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கேவலமான செயல நம்ம விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ படம் போட்டு காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, இந்த ரஞ்சிதா எந்த அளவுக்கு கேடு கெட்டவ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியப்படுத்துறாங்க. அந்த ஒரு நேரத்துல அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா மேல பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, காண்டாகிறது மட்டும் இல்லாம, ரஞ்சிதாவ வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சே கொல்றதுக்கு நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தயாராகுறாரு. அப்படி என்ன நடந்துச்சு? இந்த ரஞ்சிதாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்த சொல்லி இவ்ளோ கோவப்படுத்திட்டு இருக்காரு நம்ம விஜய அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வழியில போயிட்டுருக்காரு. ஆனா, வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்போர்டுக்குள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சாங்க. அந்த பீரோக்குள்ள. அந்த பீரோக்குள்ள ஒளிஞ்சது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை கிடையாது. நம்ம வெண்பா பிளான் பண்ணது எல்லாமே. ஆனா, இப்போ வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளவே மாட்டிக்கிட்டதுக்கான முக்கியமான ரீசன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. இந்த ரஞ்சிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளவே வச்சு நம்ம வெண்பாவ லாக் பண்ணியிருக்காங்க. கடைசியில இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வெளிய வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான், நம்ம மல்லி மேல பழிய போட்டு இங்க இவ்ளோ பெரிய சீன கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, தன்னோட சொந்த அப்பாவான நம்ம அதாவது அந்த ரஞ்சிதாவோட அப்பா இருந்துகிட்டு, நேரா வந்து விஜய் மாப்பிள நான் வந்து இப்ப என்ன சொல்றேன்னே சொல்லிட்டு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. என்னதான் என் பொண்ணாவே இருந்தாலுமே கூட, அவ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அதே சமயம் வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கபோர்டுக்குள்ள போனது ஓகே. ஆனா அது மல்லி தான் சொல்லி போனாளா அப்படின்னு கேட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளவே மாட்டிக்கிட்டதுக்கான காரணம் யாரு அப்படின்னா, என் பொண்ணு ரஞ்சிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா போட்டு உடைக்கிறாங்க. "என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இல்ல யாரா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நியாயமா தான் இருக்கணும். சரி உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, அவ இவ்ளோ பிளான் பண்ணிட்டு இருந்தா. சரி அந்த பிளான கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதுவும் சொல்லல. சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு, நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவையும் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன். ஆனா, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம, உள்ள போயிட்டு வெண்பாவா தான் தன்னால வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தா. ஆனா, இந்த ரஞ்சிதா வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பீரோவ வந்து பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணத நான் பார்த்தேன். அப்போ வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு தான், இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அந்த பீரோவ லாக் பண்ணியிருக்கா. அப்படி லாக் பண்ணதுனால தான் உள்ள போன வெண்பாவால வெளிய வர முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து மூச்சடைச்சு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க. ஆனா, இப்போ இந்த ரஞ்சிதாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப நல்லவர்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, தன்னோட பொண்ணு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சும், அத மறைக்காம நம்ம விஜய் கிட்ட ஓப்பனா சொல்றது உண்மையிலேயே நல்லது தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ வெண்பாவ காப்பாத்திடுறாங்க. பட் இருந்தாலும் வெண்பாவுக்கு எதுனா ஒரு ஆபத்து வந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த ரஞ்சிதாவ வந்து பார்த்தீங்கன்னா, கொலையே பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம கோவத்துல நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.